கிறிஷோட அண்ணாமலையையும் காணோம். ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க? நம்ம ரோகிணிய மனோஜே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. மாப்பிள்ளைக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீயும் வீட்டுக்கே வராதடி அப்படின்னு சொல்லி நம்ம சந்திராவும் மீனாவை வீட்டு உள்ளேயே விடல. மீனா எங்க தான் போவாங்க? இப்படி சிறகடிக்க ஆசை நாளைக்கு விறுவிறுப்பா இருக்க போகுது. வாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காம ஸ்டார் சீரியல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மனோஜ் கிறிஷ தத்தெடுக்க போற விஷயத்த நம்ம முத்து கிட்ட சொன்னதுன்னு நம்ம முத்துவும் ஏய் நல்ல ஐடியாடா, கிறிஷுக்கு இது மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது, அதுவும் லண்டன்ல வேற, யோசிச்சு பாரு, நம்ம வீட்டுல ஒரு பையன் லண்டன்ல போய் படிக்கிறானா நமக்கு எவ்வளவு பெரிய கெத்து அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மீனா ரோஹிணி எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா இவனை எப்படி பேசுறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம அண்ணாமலையும். நம்ம அண்ணாமலை வந்து டேய் முத்து என்ன குடிச்சிட்டு வந்து வளரியா, அவன் நம்ம கிறிஷ 25 லட்சத்துக்கு விற்க போறேன் அப்படின்னு சொல்றான், நீ என்னடா இவ்வளவு அசால்ட்டா இருக்க அப்படின்னு சொன்னா எது 25 லட்சமா, ஏய் சூப்பரா எனக்கு ஒரு 10 லட்சம் குடுறா அப்படின்னு நம்ம முத்துவும் நடிக்கிறாரு. உடனே நம்ம மீனா வந்து ஓங்கி அரைஞ்சு என்னங்க குடிச்சிட்டு வந்து என்ன வேணா பேசலாம்னு நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு ஓங்கி அறைறாங்க. உடனே நம்ம முத்து அமைதியா மீனா உனக்கு இன்னொரு உண்மையும் சொல்ல போறேன், அதுக்கப்புறம் தான் பெரிய ஷாக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்லரமா உனக்கு இது ஓகேவா அப்படின்னு. இல்ல முத்து எனக்கெல்லாம் ஓகே இல்ல முத்து, அதுவும் நம்ம வீட்டு பையன் நம்ம வீட்லயே வளர்ந்துருக்கான், அதுவும் இல்லாம அவங்க பாட்டி வேற இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி நடிச்ச உடனே ஓஹோ உனக்குதான் ஓகேவா இருக்காதே ஏன்னா அவன் உன் பையனாச்சே அப்படின்னு நம்ம ரோகிணிக்கு பயங்கர ஷாக்கு. எது ஏன் பையனா, என்ன முத்து வளர்றீங்க அப்படின்னு. இல்ல இவ்வளவு நாளா கிறிஷு உன்னைய தானே அம்மான்னு கூப்பிட்டு இருக்கான், இந்த மனோஜை தானே அப்பான்னு கூப்பிட்டு இருக்கான், அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவுமே நடிக்கிறாரு. உடனே நம்ம மீனாவுக்கு ஒரு மாதிரி புரிய ஆரம்பிச்சிருது. ஓஹோ நிறைய உண்மை முத்துக்கும் தெரிஞ்சிருச்சு போல, இனிமே நம்ம அமைதியா இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா அமைதியா ஏறாங்க. நம்ம அண்ணாமலை வந்து டேய் என்னடா குடிச்சிட்டு வந்து முதல்ல போய் படுறா அப்படின்னு. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும், இந்த வீட்டுல 2 வருஷமா நம்மளை ஏமாத்திட்டு ஒரு துரோகம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது, அந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஹைப்பை ஏத்திக்கிட்டே போறாரு. நம்ம மனோஜ் இருந்துகிட்டே டேய் முதல்ல இந்த விஷயத்துக்கு உண்மையை சொல்றா, இந்த விஷயத்துக்கு முதல்ல ஒரு முடிவை சொல்றா, கிறிஸ்டியன் நம்ம என்ன தத்து கொடுக்கலாமா அப்படின்னு. எனக்கெல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனா எனக்கு நிறைய காசு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முத்து நடிக்கிறாரு. உடனே நம்ம ரோஹிணி வந்து முத்து மனோஜ் 25 லட்சத்துக்கு கிறிஸ்டிய விக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க என்ன இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. அவன் என்ன என் பையனா, அது அவன் உன் பையன் தானே அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் நம்ம ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்கு. ஐயோ இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான், ஒருவேளை இந்த விஷயம் எல்லாம் நம்ம உனக்கு தெரியுமோ, இந்த மீனாவை தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் பாக்குறாங்க. நம்ம மீனா அமைதியா நிக்கிறாங்க. நம்ம முத்து ரொம்பவே வெறுப்பாய் போய் இனிமே இந்த விஷயத்த எதுக்கு மறைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும், ஒரு 2 நிமிஷம் யாரும் பேசாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி நீயும் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இங்க நிக்குதுல்ல பார்லரமா, இதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இதோட உண்மையான பேரு கல்யாணி, ஏற்கனவே ஒரு பையன் வேற இருக்கான், வேற யாரும் இல்ல நம்ம கிறிஷ் தான் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்குமே ஷாக்கு. ஏய் ஏதாச்சும் குடிச்சிருந்து வளராதரா அப்படின்னு நம்ம மனோஜ் சொல்றாரு. உடனே நம்ம விஜயா வந்துகிட்டு ஏய் ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதரா முதல்ல போய் படுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக பாக்குறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை இருந்துகிட்டு அண்ணாமலைக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு தோணுது, அதுக்காக ஏய் முதல்ல எல்லாரும் அமைதியா இருங்க, அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறான், முத்து ஏதாச்சும் சொன்னா அது பொய்யாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றா அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்றாரு. நீ மட்டும் தான் என்ன ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடியோல எடுத்த போட்டோவை காட்டுறாரு. நம்ம முத்து காட்டின உடனே எல்லாருக்குமே ஷாக்கு. உடனே நம்ம ரோகிணி இருந்துகிட்டு ஐயோ என்ன மீனா சொல்லியிருப்பான்னு நினைச்சா கடைசியில இவனே வேற ஏதோ விஷயத்த வச்சு கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க முத்து, நாம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க பாக்குறாங்க நம்ம ரோஹிணி. உடனே நம்ம முத்து இருந்துகிட்டே பார்லரமா இனிமே தப்பிக்க முடியாது, முதல்ல என்ன நடந்துச்சு எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படிங்கறத சொல்லு, காசுக்காக தானடி இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு நேரா கேட்டவுடனே நம்ம ரோஹிணியால என்ன பேசுறதுன்னே தெரியாம அமைதியா இருக்காங்க. உடனே நம்ம மனோஜ் இருந்துகிட்டே ஏய் வார்த்தையை அளந்து பேசு, எதுக்காக வாடிப்பொடி எல்லாம் போயிட்டு பேசுற அப்படின்னு நம்ம மனோஜ் கேட்டவுடனே ஏய் அவ பண்ண விஷயத்துக்கு இன்னும் நிறைய வார்த்தை போட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த விஷயத்துக்கு என்ன பதில்னு கேள்றா அப்படின்னு நம்ம போட்டோவை காட்டுறாரு நம்ம முத்து. உடனே நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு மனோஜ் இதெல்லாம் நம்பாத மனோஜ், இவரு ஏதோ நம்மள சொல்லி பிரிக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. உடனே நம்ம மீனாவும் இருந்துகிட்டு ரோஹிணி இனிமேல் இந்த விஷயத்த மறைச்சு வச்சு எந்த யூஸும் இல்ல, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு நம்ம ரோஹிணி கிட்ட சொன்னோன்னே ரோஹிணி வேற வழியே தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. நம்ம முத்துக்கு டவுட் வந்து மீனா உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு. நம்ம மீனா அமைதியா இருக்க பார்த்துட்டு நம்ம முத்துக்கு இன்னுமே கோவம் அதிகமாகுது. ஏய் உண்மையை சொல்றி, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாங்க எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே நம்ம அண்ணாமலை இருந்துகிட்டு ஏய் என்னடா முத்து குடிச்சிட்டு வந்து என்ன வேணா பேசலான் இருக்கியா, அப்படியே நம்ம மீனாவுக்கு தெரிஞ்சிருந்துன்னா எடுத்தோடனே உன்கிட்டயும் என்கிட்டயும் தான் சொல்லியிருப்பா, இவ்வளவு நாள் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டுலாம் இருக்காது அப்படின்னு நம்ம மீனாவை புகழ்ந்து பேசணும்னா நம்ம மீனாவுக்கு இன்னுமே குற்ற உணர்ச்சி அதிகமாகுது. ஐயோ இதுக்காக தானே நம்ம இவ்வளவு நாள் பயந்துகிட்டு இருந்தோம், கடைசியில நம்ம மாமாவுக்கும் இவருக்கும் துரோகம் பண்ற மாதிரி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே நம்ம ரோகிணி இருந்துகிட்டு ஆமா முத்து நம்ம மீனாவுக்கும் தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மீனா
என்ன சொல்றதுனே தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. நம்ம முத்துக்கு முதல்ல இந்த விஷயம் உண்மைதானே அப்படின்னு நம்ம ரோஹிணி கிட்ட கேட்டோன்னே, ஆமா முத்து இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரோஹிணி. உடனே நம்ம மனோஜ் இருந்துகிட்டு ரொம்ப கோவப்பட்டு ஓங்கி அரைஞ்சு, ஏய் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்தினது மட்டும் இல்லாம கடைசியில உன் பையனை வீட்டையே கூட்டிட்டு வந்து இவ்வளவு நாள் என்னைய அப்பான்னு சொல்லி அம்மான்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கல அப்படின்னு சொல்லி ஓங்கி அறையிறாரு நம்ம மனோஜ். நம்ம விஜயாவுக்கு இதுக்கப்புறம் பொறுக்க முடியாம, டேய் முத்து, டேய் மனோஜ், ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கடா. இனிமே நீங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது. எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காளுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க. நம்ம ஸ்ருதியும் ரவியும் இருந்துகிட்டு மீனா கிட்ட போய், அண்ணி எதுக்காக நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணீங்க, எதுக்காக நீ இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சீங்க, நீங்க எதுவா இருந்தாலும் மனசுல பட்டதை பேசிடுவீங்க, நியாயத்தோட பக்கத்துல நிப்பீங்க அப்படின்னு நினைச்சேன், கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவியுமே ரொம்பவே வருத்தப்படுறாரு. நம்ம ஸ்ருதி இருந்துகிட்டு, மீனா நீங்க இந்த விஷயத்த மறைச்சீங்க அப்படிங்கிறத நம்பவே முடியல, அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு கூட ஒரு மாதிரி தோணுது, ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தோணல மீனா அப்படின்னு சொன்னோன்னே மீனாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க. நம்ம முத்து கால்லையும் அண்ணாமலை கால்லையும் விழுந்து, என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வேற வழி தெரியல, இந்த ரோகிணி இந்த உண்மையெல்லாம் சொன்னா நானும் கிறிஸ்டும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினா, அதனாலதான் சொல்லல அப்படின்னு நம்ம அண்ணாமலை இருந்துகிட்டு, ஏமா உன் வீட்டுல வந்து நான் எத்தனை தடவை கேட்டேன், இந்த உண்மை ஏதாச்சும் உண்மை மறைக்கிறியா அப்படின்னு கேட்டப்ப கூட நீ எதுவுமே சொல்லலையேம்மா, அப்பவே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு வேற வழி தெரியல மாமா, அந்த நேரத்துல சொன்னேன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சு பயந்தேன் மாமா அப்படின்னோன்னு, எனக்கு இப்பதாமா ஒரு மாதிரி இருக்குது, ரோஹிணி இது மாதிரி பண்ணா கூட எனக்கு எல்லாம் தோணாது, ஆனா நீ என்கிட்ட ஒரு உண்மையை மறைக்கிற, அது இது இவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறப்ப என்னால நம்பவே முடியலமா, என்னால இப்போ வரைக்கும் நீ பண்ண விஷயத்த ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு நம்ம அண்ணாமலை.